ஓம் சாந்தி. February 17, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது எந்தவிதமான துன்பமோ அல்லது பாவமோ இல்லாத அமரத்துவ உலகை ஸ்தாபிப்பதற்கான கருவிகளாக இருக்கின்றீர்கள். இதுவே விகாரமற்ற உலகம். கேள்வி: இறை குடும்பத்தின் அற்புதமான திட்டம் என்ன? பதில்: இறை குடும்பத்தின் திட்டமானது குடும்ப திட்டத்தை கொண்டிருப்பதுடன் சத்தியம் என்னும் ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து எண்ணற்ற மதங்கள் அனைத்தையும் அழிப்பதாகும். மக்கள் பிறப்பை கட்டுப்படுத்துவதற்கு பல திட்டங்களை மேற்கொள்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்களுடைய திட்டம் நிறைவேறாது. நான் மாத்திரமே புதிய உலகை ஸ்தாபிக்க வருகின்றேன். பின்னர் மற்ற அனைத்து ஆத்மாக்கள் அனைவரும் மேலே வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். வெகு சில ஆத்மாக்களே மீதமாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. இது ஒரு வீடும் பல்கலைக்கழகமும் அத்துடன் ஒரு ஸ்தாபனமும் ஆகும். ஆத்மாக்களான குழந்தைகளாகிய நீங்கள் அவர் சிவ் பாபா என்றும் ஷரீரத்திற்கு சொந்தமான ஓர் ஆத்மா ஒரு சாலிகிராம் என்றும் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு ஷரீரம் எனது ஆத்மா என கூறுவதில்லை, ஆத்மாவே எனது ஷரீரம் என்று கூறுகின்றார். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஷரீரங்கள் அழியக்கூடியவை. நீங்கள் இப்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றீர்கள். எங்களுடைய பாபா சிவன், அவரே பரம தந்தை, அவரே உங்களுடைய பரம பாபா என ஆத்மாக்களாகி நீங்கள் அறிவீர்கள். அத்துடன் அவர் பரம ஆசிரியரும் பரம குருவும் ஆவார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் ஓ தந்தையாகிய கடவுளே என்று அழைக்கின்றார்கள். மரணிக்கும் தருவாயிலும் அவர்கள் ஓ கடவுளே, ஓ ஈஸ்வரா என கூறுகிறார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை ஒரே ஒருவரே என்பது எவரது புத்தியிலும் மிக சரியாக இருப்பதில்லை. ஓ தூய்மையாக்குபவரே என கூறப்படுகிறது. எனவே அவர் குருவும் ஆவார். அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எனவே அவர் தந்தையும் அத்துடன் தூய்மையாக்குகின்ற சத்குருவும் ஆவார். பின்னர் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது எனவும் எவ்வாறு மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் எனவும் உலகின் எல்லையற்ற வரலாற்றையும் புவியலும் விளங்கப்படுத்துவதாலும் அவரே பரம ஆசிரியரும் ஆகின்றார். அறியாமை பாதையில் தந்தையர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் அனைவரும் வெவ்வேறானவர்கள். இங்கே எல்லையற்ற தந்தையும் ஆசிரியரும் குருவும் அனைவரும் ஒருவரே. அதிக அளவு வேறுபாடு உள்ளது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். அந்த தந்தையர்கள் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்திகளை கொடுக்கின்றனர். அந்த கல்விகளும் எல்லைக்கு உட்பட்டவை. உலக வரலாற்றையும் புவியலும் எவருமே அறிய மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணன் எவ்வாறு அவர்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள், அல்லது அவர்களுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் நீடித்தது, அல்லது ராமர் சீதை எவ்வளவு காலம் திரேதாயுகத்தை ஆட்சி செய்தார்கள் என எவருமே அறிய மாட்டார்கள். அவர்கள் எதையுமே அறிய மாட்டார்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவும் உங்களுக்கு சத்கதிக்கான பாதையை காட்டுகின்றார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்ததனால் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். இது தமோ பிரதான் உலகம். அனைத்தும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கின்றன. இந்த உலகின் யுகமும் பழையதிலிருந்து புதியதாகவும் பின்னர் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகின்றது. சத்திய யுகத்தில் பாரதம் மாத்திரமே இருந்தது என்றும் தேவர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் என்றும் அனைவருமே அறிவார்கள். அது தேவ தேவியரின் ராஜ்யமாக இருந்தது. அச்சா, பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் மறுபிறவி எடுத்தார்கள். சத்தோ பிரதானிலிருந்து அவர்கள் சத்தோ ரஜோ பின்னர் தமோ நிலையை அடைந்தார்கள். அவர்கள் இன்னென்ன எண்ணிக்கையான பிறவிகளை எடுத்தார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதத்தில்
லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது மனிதர்கள் சராசரி ஆயுட்காலம் 120 150 வருடங்களாக இருந்தது. அது அமரத்துவ உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அக்கால மரணங்கள் ஒருபொழுதும் இருப்பதில்லை. இது மரண பூமி ஆகும். அமரத்துவ பூமியில் மக்கள் அமரத்துவமானவர்களாக உள்ளார்கள். அவர்கள் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டுள்ளார்கள். சத்யுகத்தில் அது தூய இல்லற ஆசிரமமாகும். அது விகாரமற்ற உலகம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது விகாரமான உலகமாகும். நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் சிவ் பாபாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இவர் தாதாவும் அதாவது மூத்த சகோதரர் ஆவார். அவர் பாட்டனார் ஆவார். நீங்கள் பாட்டனாரிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அனைவருக்கும் பாட்டனாரின் சொத்தில் ஓர் உரிமை உள்ளது. பிரம்மா மக்களின் தந்தை பிரஜாபிதா என்று அழைக்கப்படுகின்றார். ஆதாமும் ஏவாளும் அதாவது ஆதாமும் அவரது மனைவியும் அவர் அசரீரியான தந்தையான கடவுள். இவர் பிரஜாபிதா பௌதிகமான தந்தையாவார். இவருக்கு தனது சொந்த ஷரீரம் உள்ளது. ஆனால் சிவ் பாபாவிற்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பிரம்மா பாபாவின் மூலமாக சிவ் பாபாவிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் மூலமாக பாட்டனாரின் சொத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை பிரம்மா பாபாவின் மூலமாக சிவ் பாபாவினால் மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். அவர்கள் கிரந்தில் அதாவது சீக்கியர்களின் சமய நூலில் மனிதர்களை தேவர்கள் ஆக்குவதற்கு கடவுளுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை என்று அவரின் புகழை பாடுகிறார்கள். உங்களை அவ்வாறு ஆக்கியவர் யார்? கடவுள். கிரந்தில் பெருமளவு புகழ் உள்ளது. பாபா கூறுகின்றார், ஆல்பாவை நினைவு செய்யுங்கள், பின்னர் பீட்டாவான ராஜ்யம் உங்களுக்கு உரியதாகும். குருநானக்கும் கூறியுள்ளார், பிரபுவின் பெயரை உச்சரியுங்கள், நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள். அவர்கள் அந்த அஷரீரியான அமரத்துவ ரூபமான தந்தையின் புகழ் பாடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள். இப்பொழுது அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். யுத்தம் முடிவடைந்த பின்னர் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே இருக்கும். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் பேசுகின்றார். கடவுள் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்றும் ஞான கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். நாங்கள் தந்தையின் குழந்தைகளாதலால் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் பாரத மக்களே சத்யுகத்தில் இருந்தார்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்தில் இருந்தார்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவரும் இங்கே கீழே வருகின்றார்கள். பின்னர் நாங்கள் சென்று தேவர்களாகி சொர்க்கத்தில் எமது பாகங்களை நடிப்போம். இப்பழைய உலகம் துன்ப பூமியும் புதிய உலகம் சந்தோஷ பூமியும் ஆகும். ஒரு வீடு பழையதாகும் பொழுது எலிகளும் பாம்புகளும் வெளிப்படுகின்றன. இந்த உலகமும் அவ்வாறானதே. இந்த சக்கரத்தின் கால எல்லை 5000 ஆண்டுகள். இப்பொழுது இது இறுதியாகும். காந்திஜியும் புதிய உலகமும் புது டெல்லியுமான கடவுளின் அதாவது ராமரின் ராஜ்யம் இருக்க வேண்டும் என்றே விரும்பினர். எவ்வாறாயினும் இது தந்தையின் பணி மாத்திரமே. தேவர்களின் ராஜ்யம் மாத்திரமே ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புதிய உலகில் நிச்சயமாக லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். முதலில் ராதையும் கிருஷ்ணரும் வெவ்வேறு ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். பின்னர் அவர்களின் திருமணத்தில் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள். அவர்கள் இந்த பிறவியில் நிச்சயமாக அவ்வாறான செயல்களை செய்திருக்க வேண்டும். தந்தை இங்கே இருந்து செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் தத்துவத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ராவண ராஜ்யத்தில் மக்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் பாவ செயல்கள். சத்யுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை. இதுவும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் பெயரை மாற்றிவிட்டார்கள். அது ஒரு தவறு. ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு சத்யுகத்திலேயே இடம்பெறுகிறது. சிவனே அஷரீரியான பரமாத்மா ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு ஷரீரதாரி.
முதலில் சிவனுடைய பிறந்த தினம் இருக்கிறது. பின்னர் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த தினத்தை பாரதத்தில் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சிவராத்திரி, சிவனின் இரவு பற்றி பேசுகிறார்கள். தந்தை வந்து பாரதத்திற்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கின்றார். சிவனின் பிறந்த தினத்தின் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினம் உள்ளது. இவை இரண்டிற்கும் மத்தியில் ராக்கி இருக்கிறது. ஏனெனில் தூய்மையும் தேவைப்படுகிறது. பழைய உலகின் விநாசமும் இருக்க வேண்டும். எனவே யுத்தம் இடம்பெற்று அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. பின்னர் நீங்கள் வந்து புதிய உலகில் ஆட்சி செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த மரண பூமியான இந்த பழைய உலகிற்காக கற்கவில்லை. உங்கள் கல்வி அந்த அமரத்துவ பூமியான புதிய உலகிற்கானது. இவ்வாறான வேறு எந்த ஒரு கல்லூரியும் இல்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இது மரண பூமியின் இறுதி. எனவே நீங்கள் விரைவாக கற்று திறமைசாலிகள் ஆக வேண்டும். அவர் தந்தையும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அத்துடன் அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம். கடவுள் பேசுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் சத்யுகத்தின் இளவரசர். அவரும் சிவ் பாபாவிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றார். இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்கள் எதிர்கால ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்கள் ஆஸ்தியை பெறுவீர்கள். நீங்கள் கற்காது விட்டால் உங்கள் அந்தஸ்தும் குறைந்துவிடும். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தொடர்ந்தும் கற்க வேண்டும். முரளிகள் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. பாபா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் அதனை செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆத்மாக்களில் உள்ள கரை அகற்றப்படும். ஆத்மாக்கள் 100% தூய்மையாக வேண்டும். இப்பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள். மக்கள் பெருமளவு பக்தி செய்கின்றனர். 100,000கணக்கான மக்கள் யாத்திரைகளுக்கும் ஒன்று கூடல்களுக்கும் செல்கின்றார்கள். அது பிறவி பிறவியாக தொடர்ந்து நடைபெறுகிறது. அவர்கள் பல ஆலயங்கள் போன்றவற்றை கட்டி அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்கி வந்துள்ளார்கள். உங்களுடைய மேலேறுகின்ற ஸ்திதியின் மூலம் நீங்கள் சந்தோஷ பூமிக்கு செல்வீர்கள் எனவும் பின்னர் நீங்கள் கீழே வர வேண்டும் எனவும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். கலைகள் பின்னர் தொடர்ந்தும் குறைவடையும். ஒரு புதிய வீட்டின் பகட்டு 10 வருடங்களின் பின்னர் நிச்சயமாக குறைவடைகிறது. நீங்கள் சத்யுகம் என்னும் புதிய உலகில் இருந்தீர்கள். 1250 வருடங்களின் பின்னர் ராமராஜ்யம் ஆரம்பமாகியது. உலகம் இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானம் ஆகியுள்ளது. பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள். இவ்வுலகம் பழையதாகிவிட்டது. அந்த மக்கள் தொடர்ந்தும் குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பல திட்டங்களை செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அதிக அளவு குழப்பம் அடைகின்றார்கள். இது தந்தையாகிய கடவுளின் பணியின் மாத்திரமே என்று நாங்கள் எழுதுகின்றோம். 9 லட்சத்திலிருந்து 1 மில்லியன் வரையான மக்கள் சென்று சத்தியுகத்தில் வசிப்பார்கள். மீதி அனைவரும் சென்று அவர்களது இனிய வீட்டில் இருப்பார்கள். இது இறை குடும்ப திட்டமாகும். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் மற்ற அனைத்து மதங்களினதும் விநாசமும் தந்தை தனது வேலையை செய்கின்றார். அம்மக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் காமத்தில் ஈடுபட அனுமதிக்கப்படுகின்றீர்கள். ஆனால் மேலும் குழந்தைகளை பெறாதீர்கள். இந்த முறையில் எதையுமே நிறைவேற்ற முடியாது. இந்த திட்டம் எல்லையற்ற தந்தையின் கைகளில் மாத்திரமே உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே துன்ப பூமியை சந்தோஷ பூமி ஆக்குவதற்கு வருகின்றேன். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் கலியுகத்தின் இறுதிக்கும் சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் வருகின்றேன். இது இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகமானது அந்த தூய உலகம் ஆகின்ற சங்கமயுகமாகும். இப்பழைய உலகை அழித்து அப்புதிய உலகை ஸ்தாபிப்பது தந்தையினுடைய பணி மாத்திரமே ஆகும். சத்யுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. லக்ஷ்மி நாராயணரும் சக்கரவர்த்தினியும் சக்கரவர்த்தியுமாக உலக அதிபதிகளாக இருந்தார்கள். யாருடைய ஞாபகார்த்தமாக மணிமாலை உருவாக்கப்பட்டது என்பதை நீங்களும் அறிவீர்கள். உச்சியில் மலராகிய குஞ்சம் சிவ் பாபாவும்
பின்னர் இரட்டை மணிகளான பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கின்றனர். இது அவர்களின் மாலை. இது உலகத்தை நரகத்தில் இருந்து சொர்க்கமாகவும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகவும் ஆக்குபவர்களுக்கு உரியது. சேவை செய்த பின்னர் மரணித்தவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் சத்யுகத்தில் தூய்மையாக இருந்தார்கள். அது தூய இல்லற பாதையாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள். பாடப்பட்டுள்ளது, ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் சத்யுகத்தில் இவ்வாறு அழைக்க மாட்டீர்கள். சந்தோஷமாக இருக்கும் பொழுது எவருமே தந்தையை நினைவு செய்வதில்லை. துன்ப நேரத்திலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தந்தையே விடுதலை அளிப்பவரும் கருணை நிறைந்தவரும் பேரானந்தமானவரும் ஆவார். அவர் வந்து அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அளிக்கின்றார். மக்கள் அவரை அழைக்கின்றார்கள், வந்து எங்களின் இனிய வீட்டிற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது சந்தோஷம் எதுவும் இல்லை. இப்பொழுது மக்களினால் ஆன அரசாங்கமே உள்ளது. சத்யுகத்தில் அரசரும் அரசியும் பிரஜைகளும் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். அங்கே உங்களிடம் அதிகளவு செல்வம், முடிவற்ற செல்வம் இருக்கிறது. அங்கே கட்டடங்கள் தங்க கட்டிகளினாலேயே கட்டப்படுகின்றன. தங்க கட்டிகள் இயந்திரங்களால் செய்யப்படும். பின்னர் அவர்கள் அந்த தங்க கட்டிகளில் வைரங்களையும் ரத்தினங்களையும் பதிப்பார்கள். துவாபர யுகத்திலும் கூட அதிகளவு வைரங்கள் இருந்தன. அவை பின்னர் கொள்ளையடிக்கப்பட்டன. இப்பொழுது தங்கம் எங்குமே காணப்படுவதில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் 5000 வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றேன். பழைய உலகின் விநாசத்திற்கு அணுகுண்டுகள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. அது விஞ்ஞானமாகும். தங்களுடைய சொந்த குலத்தையே அழிக்கக்கூடிய அவ்வாறான பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் தமது புத்தியை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்த பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக உற்பத்தி செய்வதில்லை. ஒத்திகைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை யுத்தம் ஆரம்பிக்கப்பட முடியாது. ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இயற்கை அனர்த்தங்களும் அவை அனைத்திலும் அடங்குகின்றன. அதிக அளவு மக்கள் இருக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த பழைய உலகை மறக்க வேண்டும். உங்கள் இனிய வீட்டையும் சொர்க்க ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். ஒரு புதிய வீடு கட்டப்படுகின்ற பொழுது ஒருவரின் புத்தியானது புதிய வீட்டையே நினைவு செய்கிறது. அந்த புதிய உலகம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தையே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர். ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்புவார்கள். அவர்களின் ஷரீரங்கள் இங்கேயே அழிக்கப்படும். தந்தையின் நினைவின் மூலமே ஆத்மாக்கள் தூய்மையாகின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தேவர்கள் தூய்மையானவர்கள். சிகரெட், புகையிலை போன்றவை ஒருபொழுதும் தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் வைக்கப்படுவதில்லை. அவர்கள் வைஷ்ணவர்கள். அது விஷ்ணு தாமம் என்று அழைக்கப்படுகிறது. அது விகாரமற்ற உலகம். ஆனால் இதுவோ விகார உலகம். நீங்கள் இப்பொழுது விகாரமற்ற உலகிற்கு செல்ல வேண்டும். மிக சிறிதளவு நேரமே எஞ்சி உள்ளது. அனைத்துமே அணுகுண்டுகளால் அழிக்கப்படும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும். தங்களை யாரோ அவற்றை செய்யுமாறு தூண்டுவதாகவும் அதனாலேயே தொடர்ந்தும் அவற்றை உருவாக்குவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். தங்களுடைய சொந்த குலமே அவற்றால் அழியும் என அறிந்திருந்தாலும் அவர்களால் அவற்றை உற்பத்தி செய்வதை நிறுத்த முடியாதுள்ளது. சங்கரர் மூலம் விநாசம் என்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விநாசம் முன்னால் உள்ளது. விநாசத்திற்கான ஜுவாலைகள் இந்த ஞான யாகத்திலிருந்தே வெளியாகின்றன. நீங்கள் இப்பொழுது சொர்க்க அதிபதிகள் ஆகுவதற்கே கற்கின்றீர்கள். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் புதியதாக உள்ளது. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. வரலாறு மீண்டும் இடம்பெற வேண்டும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமும் பின்னர் சந்திர வம்சத்து சத்திரிய தர்மமும் இருக்கின்றன. பின்னர் இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றோர் வருகின்றனர்.
பின்னர் நிச்சயமாக முதல் இலக்கம் மீண்டும் வந்து மற்ற அனைத்தும் அழிக்கப்படுகிறது. யார் குழந்தைகளான உங்களுக்கு கற்பிப்பவர்? அஷரீரியான சிவ் பாபா. அவரே ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் வந்ததுமே உங்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கின்றார். இதனாலேயே சிவனின் பிறந்த தினமே கீதையின் பிறந்த தினம் என எழுதப்பட்டுள்ளது. கீதையின் பிறந்த தினமே ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினமும் ஆகும். சிவ் பாபா சத்யுகத்தை ஸ்தாபிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் பூமியே சத்யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சாதுவோ புனிதரோ அல்லது மனிதரோ உங்களுக்கு கற்பிப்பதில்லை. துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவரான எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். விநாசம் இடம்பெற வேண்டும். இந்நேரத்தை பற்றியே கூறப்பட்டுள்ளது. சிலரின் செல்வம் புதைந்து போனது, சிலரின் செல்வம் அரசாங்கத்தினால் களவாடப்பட்டது. பெருமளவு திருட்டு போன்றவற்றையும் நடக்கும். நெருப்பும் எரியும். அனைத்துமே இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும். இப்பொழுது எங்கேயாவது சிறிதளவு தீ பரவினால் அது உடனேயே அணைக்கப்படுகிறது. அதற்கு இன்னமும் சிறிது நேரம் எடுக்கும். அனைவரும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடுவர். அவர்களின் சண்டையை நிறுத்துவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். இரத்த ஆறு ஓடிய பின்னர் பால் ஆறுகள் பாயும். அதுவே காரணமின்றி ரத்தம் சிந்துதல் என அழைக்கப்படுகிறது. சில குழந்தைகள் காட்சிகளை காண்பார்கள். ஆனால் அந்நேரத்தில் நீங்களும் அனைத்தையும் உங்கள் பௌதிக கண்களால் பார்ப்பீர்கள். விநாசம் இடம்பெறும் முன்னர் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோபிரதான் ஆகுவீர்கள். தந்தை புதிய உலக ஸ்தாபனைக்காக உங்களை தயாராக்குகின்றார். ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டதும் விநாசம் இடம்பெறும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. விஷ்ணு பூமிக்கு செல்வதற்கு உங்களை தகுதியானவர்கள் ஆக்குங்கள். சம்பூர்ணமாக தூய்மையாகுங்கள். தூய்மையற்ற உணவையும் பானத்தையும் துறந்து விடுங்கள். விநாசம் இடம்பெறும் முன்னர் உங்களிடம் உள்ள அனைத்தையும் தகுதியான முறையில் பயன்படுத்துங்கள். 2. கற்று விரைவில் திறமைசாலிகள் ஆகுங்கள். எவ்விதமான பாவ செயல்களும் செய்யாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முறைப்பாடுகளை, அதாவது ஃபரியாத், நினைவாக, அதாவது யாதாக மாற்றி ஓர் இயல்பான நிலையான யோகியாகுவீர்களாக. சங்கமயுகத்தின் சிறப்பியல்பானது நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து உடனடியாக அதன் பலனை பெறுவதாகும். நீங்கள் 1 நிமிடம் நினைவு சுரூபம் ஆகும் பொழுது பேற்றை உடனடியாக அனுபவம் செய்கின்றீர்கள். எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஆனாலும் உங்களின் நிகழ்கால மேன்மையான பாக்கியமானது எதிர்காலத்தை பெறுவதை விடவும் மிகவும் அதி மேன்மையானது. உங்கள் பாக்கியத்தின் போதையை பேணுங்கள். இயல்பான நினைவை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். நினைவு இருக்கும் இடத்தில் முறைப்பாடுகள் இருக்க முடியாது. என்னால் என்ன செய்ய முடியும்? எவ்வாறு என்னால் இதை செய்ய முடியும்? என்னால் இதை செய்ய முடியாது. எனக்கு சில உதவிகளை செய்யுங்கள். இவை முறைப்பாடுகள். எனவே முறைப்பாடு செய்வதை நிறுத்திவிட்டு இயல்பான நிலையான யோகி ஆகுங்கள். ஸ்லோகம். தங்களை விருந்தாளிகள் என்று கருதியவாறு முன்னேறி செல்பவர்களே மகத்துவத்தின் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றனர். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். நீங்கள் ஒன்று கூடலின் சக்தி, அன்பின் சக்தி, ஒருவர் மற்றவரின் ஒத்துழைப்பு சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி சேகரிக்கும் பொழுது மாயையால் உங்களை தாக்க முடியாது. அப்பொழுது வெற்றி முரசு ஒலிக்கும். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக காணப்படும் பொழுது, ஒரே ஒருவரின் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுதும், நிலையான ஸ்திரமான ஸ்திதியில் இருக்கும் பொழுதும்
வெளிப்பாட்டின் அறிகுறிகள் அப்பொழுது புலப்படும். உங்கள் அனைவரினதும் சத்தியமானது இந்த வெளிப்பாட்டை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.